உள்ளே அணுவாக தான் இருந்தோம். தாயினுடைய கருவறைக்குள் சென்று நம்ம 10 மாதம் இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கோம். அப்போ எப்படி எழுந்திருக்கோம்னா, அணு துகள்களாக இன்னொரு ஆன்மாவில் சென்று அடைந்து அந்த ஆன்மா மீண்டும் ஒரு பிறப்பு எடுத்து அதனுடைய புனிதத்தன்மையை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். பெருமான் சொல்றார், சிரம் தெரிக்க சுடுகின்றீர் என இறைவன் இருந்த வீடு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஒரு குழந்தையினுடைய தலை அந்த ஓடு கூடும் பொழுது அதன் மூலமாக அந்த அந்த ஆற்றல் உள்ள இறங்குது. நாம் வளர வளர ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்கள் நம்ம இந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அது மூடிடுது. அப்போது கடைசியாக என்னவாகுதுன்னா, அந்த சிரசில் இருக்கக்கூடிய அந்த இது ஓப்பன் ஆகி அதன் மூலமாக அணு வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால தான் வள்ளல் பெருமான் இதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் இதை அடக்கம் பண்ணணும்னு சொல்கிறார். அடக்கம் பண்ணுவது என்பது இந்த முறை. அதனால் நாம் வந்து வள்ளல் பெருமான் சொன்ன அந்த முறையோடு அடக்கம் பண்ணோம். கூடியிருக்கக்கூடிய சன்மார்க்க ஆண்மநேய ஒருமைப்பாட்டு ஆண்டோர்கள், சான்றோர்கள், ஊர் பொதுமக்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், எனக்கு இதுகாரம் உதவி செய்த அன்பர்கள் அனைவருக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. நான் கேட்டுக்கிறதெல்லாம் இன்னும் ஒரு 1/2 அடி இந்த பள்ளத்தை எடுக்கணும். எடுத்துருங்கய்யா. நிச்சயமாக சொல்லியிருக்கின்றார். அதனால் பிணம் விழுந்து போச்சுன்னு சொன்னா அது எரிக்கக்கூடாது. 3 நாள் பொறுத்தா அந்த பிணம் அழுகி அதுக்கப்புறம் தான் உயிரே மேலேருந்து போவோம். 3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் உள்ள. அது நாத்தம் அடித்தா அந்த நாத்தம் சகிக்க முடியாம அந்த உயிர் வெளியேறிடும். அதனால கொளுத்தா முன்னால கொளுத்துனீங்கன்னா யார் கொளுத்துறாங்களோ அவங்க கொலைகாரன். யார் கொளுத்த சொன்னாங்களோ அவங்க கொலைக்கு, அது கொலைக்கு சமம்னு சொல்றாரு பெருமாள். உயிரோடு இது மாதிரி கொளுத்தோம்னா நல்ல மகான்கள், கடவுள் நல்ல மகான்கள். திருநான சம்பந்தம் ஒரு எலும்பை வச்சு ஒரு பெண்ணை உருவாக்கிறார். கல்யாணமா பண்ணிக்கிறார். அதனால சத்தவனுக்கும் மீண்டும் எழுந்திருந்த சித்தாடல் புரிய இறைவனுடைய கருணை இது. அதனால நீங்க யாரும் கணத்தை எரிக்கக்கூடாது. அது கொலைக்கு சமம். மீண்டும் கொலைப்புலை தவிர்த்து நல்ல நெறியில வாங்க. ஏன்னா இறைவனுடைய கருணை இது. இறைச்சி, மீன், கறி, மீன் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதனால சாப்பிடாதே இருங்க. மண்ணு தள்ளு கட்டி கட்டிடுங்க. முதல்ல கிட்ட தூக்குற அப்படியே வராதுண்ணா. இங்க புரியும் அந்த கட்டி ஒண்ணு எடுத்துறான். கட்டி 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 ஒண்ணு ஊதுச்சு. கட்டி கட்டி அப்படியே ஈக்குவலா விடு. ஈக்குவலா விடு. கால் பக்கமா நோக்கிமா. கால் பக்கமா நோக்கு. அல்ல கால் பக்கமா நோக்கு. தலை பக்கம் சென்டரா இருக்கு. என்ன பண்ண போற கயிறு அதுல போட்டு கயிறு என்ன பண்ண போறாங்க? வலி வலி வந்தா பாரு. வந்தா எல்லாம் விடு. கொஞ்சம் கொஞ்சம் மேலே வச்சுக்கணும். மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுங்க. வரவங்க போய் போட்டு அப்படியே போயிடுவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி